ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி பீர்க்கங்காய் தக்காளி கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடந்துக்கிறோமா கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் தக்காளி ரெண்டுலேயுமே தண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 6 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். எனக்கு இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிரும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. இது சாதம் கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.